சாகா கலைன்னு சொல்லி உள்ளது. ஆனால் இதனால பிறருக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த வாசி யோகத்தை உள்வாங்கி சித்தராகுது, ஞானி ஆகுறதெல்லாம் 2வது மலை. முதல்ல வாசிங்கிறது சாகா கலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ஒரு வாத்தியாருக்கு படிக்கிற ஆள் கரெக்டான முறைக்கு அந்த மெத்தடில் பாடம் எடுத்தால் தான் அந்த வாத்தியாருக்கு படித்த படிப்பினுடைய ரிசல்ட்ஸ் ஆகும். அப்போ இந்த சாகா கலையை படிச்சுக்கிட்டு அந்த சாகா கலையில் நோய் வரக்கூடாது. அப்போ முதல்ல இந்த வாசி யோகத்தை படித்தாச்சுன்னா உடலில் இருக்கிற நோய் முதல்ல குணமாகணும், எந்த நோயாக இருந்தாலும். இன்னொன்று, நோய் வரக்கூடாது 2வது. 3வது, வாழ்க்கையில் என்னத்தை நாம் பயணம் பண்ணுறோமோ அந்த பயணம் அவங்களுக்கு வெற்றி அடையணும். அப்படி இருந்தால் தான் இந்த வாசி யோகத்தை நம்ம இதை பின்பற்றணும். இந்த 3மே இல்லாமல் இதனால் எனக்கு அந்த நோய் வந்தது இந்த நோய் வந்ததுன்னா இது இவங்க செய்கிற தவறுனால வரக்கூடியது. இதுக்கும் இல்லறத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. உடலில் ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னாச்சுன்னா, இப்போ ஐயா என்னை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காக்க பூஜைன்ற 3வது பாகம் வெளியிடும் போதே என்னை இதை கொடுக்க சொன்னாங்க. என்னைக்கு ஐயப்பனுடைய உத்தரவு வருதோ அன்றைக்கி தரேன். இப்போது ஐயா சொன்னபடி ஐயப்பன் நீ இதை கொடுங்கும்போது ஐயா என்னை திருச்செந்தூரில் வச்சு வாசியம் கொடுக்க சொன்னாப்புல. இதை எப்படி மக்களுக்கு கொடுத்தா திருப்பி நீங்கள் ஒரு கேள்வி என்ன கேட்குறீங்க. கேட்டிங்கன்னா நான் என்ன இதுக்கு பதில் சொல்கிறேன். நோய் தீரணும் அப்படின்னா எப்படி செய்கிறதுன்னா, ஒரு 30 அதாவது ஒரு இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் ஆண் குழந்தையும் பெண் குழந்தைகளும் அதனுடைய சில பழக்க வழக்கத்தினால கஷ்டப்படுது. இந்த பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்க கூட இந்த வாசி யோகத்தினுடைய பயன் அடிக்கும்போது உண்மையாகும். இந்த உலகத்தில் என்ன ஒரு பொருளாதாரமாக இருந்தால் கூட, முதலமைச்சர் பதவியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், கோடிக்கணக்கான பணமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இந்த புலன்கள் அப்படிங்கிற அடங்குறது 2 விஷயம்தான். ஒன்று காமம், இன்னொன்று யோகம். இந்த ஐம்புலங்களும் ஒடுங்கணும்னா இதுக்கு 2 இதுக்கு தான். அது வேறு எதுவும் இருந்தாலும் அது சந்தோஷம் தானுடைய, அது புலன்கள் அடங்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மனிதர்கள் உள்வாங்கணும்னா எந்த மாதிரி இதை பயணம் பண்ணுனா உள்வாங்கணும் அப்படிங்கிறது சித்தர்கள் சில விதிமுறைகள் வச்சுருக்கிறாங்க. அந்த விதிமுறைப்படி அதை உள்வாங்கினா கண்டிப்பாக அவங்களுக்கு குஷ்டமாக இருந்தால் கூட குணமாகிறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த விதிமுறையை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். பிடிச்சா தான். இல்லைன்னா அதனால பல பிரச்சனைகள் இவங்க மாற்றி பண்ணாங்கன்னா, அகாரம் உகாரம் மகாரம் இதுக்குள்ள விஷயம், குயில் கூத்து, மயில் கூத்து, எம்னி கூத்து, மலைக்கூத்து, சர்ப்பக்கூத்து, பூரகம், ரேஷகம், கும்பகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இதுக்குள்ள அர்த்தத்தை மட்டுமே சொல்லலாம். ஏன் இந்த பாவனைகளை சொல்லணும்னா, அந்தந்த நிகழ்வுக்கு தகுந்த மாதிரி அந்த பாவனைகள் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் குயில் கூத்து அப்படின்னு வச்சுருக்க காரணம். இப்போ இது எல்லாத்துக்குமே தந்திரம் இருக்குது. தந்திரம் இருந்து அந்த தந்திரத்தை கரெக்டாக எந்திரம், மந்திரம், தந்திரம் இந்த 3ஐயும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஒரு மனிதனுடைய முதல்ல அவன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய லட்சியத்தை வெற்றி அடைய முடியும். அப்புறம் தான் நம்ம இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறது தெரியலாத விஷயம். முதல்ல நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்போ இந்த நோய் இல்லாமல் போயிட்டாலே ஒரு சித்தர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் ஒரு மனிதருக்கு வந்துடுது.